பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வெளி தோற்றத்தின்படி பார்க்கிறீர்களா? ஒருவன் தன்னை கிறிஸ்துவுக்குரியவன் என்று நம்பினால் தான் கிறிஸ்துவுக்குரியவனாய் இருக்கிறது போல நாங்களும் கிறிஸ்துவுக்குரியவர்களென்று அவன் தன்னில் தானே சிந்திக்க கடவன். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபத்திலே எழுதப்பட்ட வசனத்தை வாசித்தோம். வெளிப்புறத்தை பார்க்காதே, உள்ளத்தை அறிந்து கொள். பாருங்கள், இந்த வசனத்தோட ஒரு மைய கருத்து நாம் பார்ப்பதென்றால், நீங்கள் வெளிப்படையாக தோன்றுகிற காரியங்களை பார்க்கிறீர்களா என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். வெளிப்புறத்தை பார்க்காதே, உள்ளத்தை அறிந்து கொள். இந்த வசனம் மனுஷர்களை புறத்தோற்றத்தின் அடிப்படையில் மதிப்பிடாமல் தேவனுடைய பார்வையில் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்துகிறதா இருக்கிறது. பாருங்கள், புறத்தோற்றம் உண்மையை முழுமையாக சொல்லவே சொல்லாது. நம்ம வெளியில் பார்க்கிறதை பார்த்து நாம் எந்த ஒரு கணக்கு மதிப்பீடு பண்ணவே முடியாது. மனிதன் முதலில் பார்ப்பது வெளிப்புறத்தை தான் பார்க்குறான். ஆனால் தேவன் பார்ப்பது இருதயத்தை. இதில் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று பார்க்கிறோம். தாவீது வெளிப்புறத்தை அந்த பெரிய வீரனை போல வெளிப்புறத்தை பார்க்கும்போது, தாவீதை பார்க்கும்போது தெரியவே தெரியாது. ஆனால் தேவன் அவனுக்குள் இருந்த விசுவாசத்தையும் அர்ப்பணிப்பையும் பார்த்தார். மனிதன் பார்க்கும் அளவுக்கு அல்ல, தேவன் பார்க்கும் அளவுக்கு ஒருவரை மதிப்பிட வேண்டும். தோற்றத்தை 2வது பாயிண்ட்டு, தோற்றத்தை வைத்து ஆன்மீகத்தை அளவிடக்கூடாது. ஆமென். கொரிந்திய சபையிலே சிலர் பவுலின் வெளிப்புற தோற்றத்தை, பேச்சை போன்றவற்றை வைத்து அவருடைய அப்போஸ்தல அதிகாரத்தை அவங்க கணக்கிடுறாங்க, மதிப்பிடுறாங்க. ஆனால் பவுல் தேவன் கொடுத்த அதிகாரமும் ஊழியத்தின் கனியும் முக்கியம் என்பதை அவர் எடுத்து காட்டுகிறார். ஆமென். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஒருவரோட உண்மையான நிலை அவருடைய வார்த்தைகளால் மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையின் கனிகளால் அறிய முடியும். கனி என்றால் என்ன? ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த 9 ஆவிக்குரிய கனி ஒருத்தருடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்கிறதா? அதன் மூலமாக ஒருவரை அறிந்து கொள்ள முடியும். 3வது, தேவனுடைய பார்வையை நாம் பெற வேண்டும். நாம் ஒருவரை பற்றி விரைவாக தீர்ப்பு சொல்லலாம். ஆனால் நமக்கு தெரியாத அவருடைய போராட்டம், கண்ணீர், ஜெபம், விசுவாசம் ஆகியவற்றை தேவன் நன்றாக அறிந்திருக்கிறார். யோவான் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியான தீர்ப்பின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இதை ஒரு சின்ன ஸ்டோரி மூலமாக பார்க்கலாம். ஒரு சிறிய பெட்டி. அந்த ஸ்டோரி என்ன? ஒரு பள்ளியில் ஆசிரியர் மாணவர்களுக்கு ஒரு சிறிய பெட்டியை காட்டுறார். பெட்டி மிகவும் பழையதாகவும் அழுக்காகவும் இருந்துச்சு. ஒரு மாணவன், ஆசிரியரே, இது பயனில்லாத பழைய பெட்டி அப்படின்னு சொன்னான். ஆசிரியர் அந்த பெட்டியை திறக்கிறார். அதற்குள்ள மிகவும் அழகான ஒரு கிஃப்ட், ஒரு பரிசு இருந்துச்சு. மாணவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆசிரியர் சொன்னார், பெட்டியை பார்த்து அதன் உள்ளே இருப்பதை முடிவு செய்யாதீர்கள். அதே போல் சில நேரங்களில் ஒருவரின் வெளிப்புற அந்த தோற்றத்தை பார்த்து, அவங்க பேச்சு, அவங்க வசதி, அவங்களுடைய நிலை, இவைகளை பார்த்து அவர்களுடைய இருதயத்தை நாம் தீர்மானித்து விடுகிறோம். ஆனால் தேவன் அந்த மனிதனுடைய உள்ளத்தையும், கண்ணீரையும், விசுவாசத்தையும், உண்மையும் அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். இந்த கதையில் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, அந்த பெட்டியோட வெளிப்புறம், அதன் உள்ளே இருக்கும் மதிப்பை, மனிதன் வெளிப்புறம், அவனுடைய இருதயத்தின் உண்மை, இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். பாருங்கள், மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். ஆகவே தோற்றத்தை வைத்து தீர்ப்பளிக்காமல் தேவனுடைய பார்வையை நாம் கற்றுக்கொள்வோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக ஆழமாக நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நாம் யாரையும் அற்பமாக நினைக்கக்கூடாது, யாரையும் கேவலமாக நாம் பார்க்கக்கூடாது. வெளிப்புறத்தை பார்த்து நாம் தவறாக எடை போட்டு விடுகிறோம். ஆனால் இருதயத்தை தேவன் நன்றாக அறிந்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் விசேஷித்த பாத்திரமாய் ஆண்டவர் தெரிந்து வைத்திருக்கிறார். நாம் யாரையும் அற்பமாகவோ கேவலமாகவோ நினைக்காதபடி தேவன் ஒவ்வொருவரையும் தமது சாயலின்படி, தமது ரூபத்தின்படி உருவாக்கி வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் தேவ தூதர்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். நாம் அந்த உணர்வோடு எல்லாரையும்
கர்த்தர் பார்க்கிற விதமாய் பார்க்கிற அந்த கண்ணோட்டத்தில் வளர்வதற்கு ஆண்டவற்றை ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்வோம். ஆவின் கண்கள் நமக்கு ஆவின் கண்களை திறக்க சொல்லி நாம் ஆண்டவற்றை கேட்டு ஆண்டவர் சிந்திக்கிற சிந்தையாய் ஆண்டவர் பார்க்கிற விதமாய் பார்க்க நம்மளை ஒப்புக் கொடுப்போமா? இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டிருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. துதிகளை மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒரு புதிய நாளைக்குள்ளே எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறப்பா, நன்றி தகப்பனே. இந்த 2026 வருஷத்தின் 8வது மாதமாகிய ஆகஸ்ட் மாதத்தின் 4ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இந்த நாளில் ஆண்டவரே, இந்த வேத வசனத்து மூலம் எங்களோடு நீர் இடைப்பட்டீர் ஆண்டவரே. நாங்கள் அன்றாடம் பல மனிதர்களை பார்க்கிறோம் ஆண்டவரே. யாரையும் ஆண்டவரே அப்பா அவர்கள் பார்வையின்படி அவங்க சிந்தனைப்படி ஆண்டவரே எந்த ஒரு காரியமும் ஆண்டவரே செயல்படாதபடி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தவே மற்றவர்களுடைய வெளிப்புறத்தை பார்க்காதபடி அவர்கள் இருதயத்தை நாங்கள் ஆண்டவரே கர்த்தர் பார்க்கிற விதமாய் பார்க்க எங்கள் கண்களை நீங்கள் திறந்துடலங்க ஆண்டவரே. அப்பா நன்றி அப்பா, நீங்கள் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு புதிய நாளைக்குள் எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன். நன்றி தகப்பனே. இந்த புதிய நாளில் உடைய புதிய கிருபை நாளே எங்களை நிரப்பி வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டுக்க ஒவ்வொரு நீர் அபரிதமாக ஆசீர்வதிக்க கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளைக்கு விரோதமாக இந்த ஜெபத்திற்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, மீதியை முழுது பொறுப்படுத்துகிறோம். உமக்கே துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.